ஏய் பெண்ணே, உங்கள் எதிரி வெளியே இருக்கிற ஒருவர் என்றால் நீங்கள் நிம்மதியாக வாழலாம். ஆனால் உங்கள் உறவினர்களே உங்களை தினமும் உடைக்கிறவர்களாக இருந்தால் அது வாழ்க்கை இல்லை. அது மெதுவாக சத்தமில்லாமல் நடக்கும் மரணம். அவர்கள் உங்களை அடிக்க மாட்டார்கள், அவர்கள் கத்த மாட்டார்கள். ஆனால் அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். நீ எதற்கும் லாயக்கல்லை, உன்னால் எதுவும் முடியாது, உன் கனவுகளெல்லாம் வெறும் கற்பனை. இந்த வார்த்தைகள் அன்பு இல்லை, கவலை இல்லை, இது முழுக்க முழுக்க ஆட்சி. ஒரு பெண்ணை உடலால் அடிப்பவன் ஒரு நாள் சமூகத்தின் கண்களில் குற்றவாளி ஆகிவிடுவான். ஆனால் ஒரு பெண்ணை மனதால உடைப்பவன் பல நேரங்களில் நல்ல உறவினர், அக்கறை கொண்டவர் என்ற முகமூடி போட்டுக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே சுதந்திரமாக நடமாடுவான். சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார், யார் உங்கள் தன்னம்பிக்கையை அழிக்கிறாரோ அவர் உங்கள் எதிரி. அவர் உங்கள் உறவினராக இருந்தாலும் சரி. இந்த உண்மை கடினமாக இருக்கும், ஆனால் உண்மை எப்போதும் இனிமையாக இருக்காது. இப்போ நீங்கள் கேட்பீர்கள், உறவுதானே, பொறுமையாக இருந்தால் மாறமாட்டார்களா? இங்கேதான் சாணக்கியர் எச்சரிக்கிறார். பொறுமையும் அடிமைத்தனமும் ஒன்றல்ல. உங்களை திருத்துபவன் உறவினர், ஆனால் உங்களை சுருக்குபவன், உங்களை பயமுறுத்துபவன், உங்களை தினமும் சிறியவராக்குபவன் எதிரி. ஒரு கேள்வி கேட்கிறேன், நேர்மையாக உங்கள் மனசுக்குள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் அழுததற்கு அவர்கள் உண்மையில் மாறினார்களா? நீங்கள் விளக்கம் சொன்னதற்கு அவர்கள் உங்களை புரிந்து கொண்டார்களா? இல்லை. ஏனென்றால் எதிரி உங்கள் கண்ணீரில் பலமடைகிறான், உங்கள் விளக்கத்தில் விளையாடுகிறான். நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்களோ அவ்வளவு அவர் உங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறான். அதனால் சாணக்கியர் சொல்வது தெளிவு: அழக்கூடாது, கத்தக்கூடாது, விளக்கம் சொல்லக்கூடாது. இது பலவீனமல்ல, இது பயமல்ல, இது தந்திரத்தின் தொடக்கம். இந்த வீடியோ உங்களை உடைக்க அல்ல, உங்களை தூண்ட அல்ல, உங்களை விழிக்க வைக்க, உங்கள் உள்ளுக்குள்ளிருக்கும் சாணக்கியரை எழுப்ப. உறவினர்களே எதிரியாக மாறினால் ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும்? இப்போதான் உண்மையான போர் ஆரம்பமாகிறது. சாணக்கியரின் விதி எண் 1: உணர்ச்சியை மூடு. பெண்ணே, ஒரு உண்மையை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவினர்கள் உங்களை முதலில் தாக்குவது உங்கள் உடலை இல்லை, உங்கள் மனதை. அவர்கள் அடிக்காமல் இருக்கலாம், கத்தாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் சொல்வது ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளுக்குள் மெல்ல மெல்ல ஒரு காயத்தை உருவாக்கும். அவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? உங்கள் அமைதியை பயம் என்று நினைப்பார்கள், உங்கள் பொறுமையை பலவீனம் என்று நினைப்பார்கள், உங்கள் மௌனத்தை அடங்கி வாழும் தன்மை என்று நினைப்பார்கள். அங்கேதான் ஒரு பெண் தவறு செய்ய ஆரம்பிக்கிறாள். உறவினர் கிண்டல் செய்ததும் உங்கள் முகம் மாறுகிறது, அவமானப்படுத்தியதும் உங்கள் கண்களில் கண்ணீர் வருகிறது. அந்த ஒரு நொடியில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார், உணர்ச்சியை கட்டுப்படுத்தியவன் ஏற்கனவே போரில் பாதி வென்றவன். சாணக்கியரின் விதி எண் 2: வார்த்தையால் இல்லை, வளர்ச்சியால் பதில் சொல். பெண்ணே, உங்களை காயப்படுத்தும் போது அவர்கள் விரும்புவது சண்டை இல்லை, நீ பயந்து நின்றுவிட வேண்டும் என்பதுதான். உன் கனவுகள் சுருங்க வேண்டும், உன் உலகம் குறைய வேண்டும், அதுதான் எதிரியின் ஆசை. அதற்கு ஒரே பதில்: வளர்ச்சி. வாதம் வேண்டாம், விளக்கம் வேண்டாம், புலம்பல் வேண்டாம். அமைதியாக கற்றுக்கொள். உன் திறமையை வளர்த்து, உன் அறிவை கூர்மையாக்கு. மிக முக்கியமாக பொருளாதார சுயநிலை அடை. பணமில்லாத பெண்ணை எளிதாக கட்டுப்படுத்தலாம், ஆனால் சுயநிலையுள்ள பெண்ணை யாராலும் ஆள முடியாது. சாணக்கியரின் விதி எண் 3: சரியான நேரம் வரை மௌனம். பெண்ணே, உடனே பதிலடி வேண்டாம். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு அகங்கார மனிதனும் ஒரு நாள் தவறு செய்வான். அது மனித இயல்பு. அவர்கள் புத்திசாலி என்று நினைக்கும் வரை கவனமாக நடிப்பார்கள். ஆனால் அகங்காரம் அதிகரிக்கும் போது அவர்களின் பாதுகாப்பு குறையும். அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது 1: பேசாமல் கவனிப்பது. சாணக்கியரின் விதி எண் 4: அமைதியான விலகல். எதிரிக்கு அதிக வலி எப்போது தெரியுமா? நீ சண்டை போடும்போது இல்லை, நீ அவரை பொருட்படுத்தாத போது. அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்வினை எதிர்பார்ப்பார்கள். கோபம், கண்ணீர், விளக்கம், அதில் ஒன்று கிடைத்தால் அவர்களுக்கு வெற்றி. அதனால் சத்தமில்லாமல் விலகுங்கள்.
சாணக்கியரின் விதி எண் 5. எதிரொலிக்கும் பொறி. உறவினர் உங்களைப் பற்றி பொய் பேசினால் நீ உடனே பதில் சொல்ல வேண்டாம். அவர்கள் உங்களை அகங்காரி என்றால் நீ பணிவாக நடந்து கொள். அவர்கள் உன்னை சோம்பேறி என்றால் நீ தொடர்ந்து உழை. ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம், உன் செயல்களே பதில் சொல்லட்டும். சாணக்கியரின் விதி எண் 6. இடைவிடாத வளர்ச்சி. பெண்ணே, எதிரி உன்னை தோற்கடிக்க நினைப்பதில்லை, நீ நிற்க வேண்டும் என்பதுதான். அதற்கு ஒரே பதில், நிற்காத வளர்ச்சி. ஒவ்வொரு நாளும் சிறிது கற்றுக்கொள், சிறிது முன்னேறு. நீ உயரும்போது அவர்களின் வார்த்தைகள் அர்த்தமிழக்கும். சாணக்கியரின் விதி எண் 7. மறந்துவிடு, ஆனால் மன்னிக்காதே. பெண்ணே, இதுதான் சாணக்கியரின் மிக கடினமான பாடம். எல்லோரும் சொல்வார்கள், உறவுதானே, மன்னிச்சு போ. ஆனால் சாணக்கியர் ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களை தினமும் உடைத்தவருக்கு மன்னிப்பு கொடுக்க அவருக்கு என்ன தகுதி? மன்னிப்பு என்பது தவறை உணர்ந்து மாற முயற்சிப்பவர்களுக்கு. ஆனால் மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே காயப்படுத்துபவருக்கு மன்னிப்பு கொடுத்தால் அது அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்த மாதிரிதான். அதனால் தெளிவாக நினைவில் வை, மன்னிக்காதே, ஆனால் பழிவாங்கவும் வேண்டாம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? மறந்துவிடு. அவருடைய வார்த்தைகள், அவருடைய அவமானங்கள், அவருடைய விஷம் உன் மனதிலிருந்து முழுக்க அகற்றிவிடு. சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதனை முற்றிலும் தோற்கடிக்க வேண்டுமென்றால் அவன் நினைவிலிருந்தே அவனை அழித்துவிடு. நீ அவரை நினைக்காத நாளே அவர் தோற்றுவிட்டார். நீ அவரை பற்றி பேசாத நாளே அவர் அர்த்தமிழந்தார். நீ அமைதியாக பலமாக முன்னேறி வாழும் நாளே அவர் உன் வாழ்க்கையிலிருந்து முழுக்க நீக்கப்பட்டார். கூடுதல் கருது. கோபம் பிடித்து வாழ்வது அவர்களுக்கு தண்டனை அல்ல, அது உன் மனதுக்குத்தான் தண்டனை. நீ மறந்துவிட்டால்தான் உன் மனம் சுதந்திரமாகும். நீ முன்னேற ஆரம்பித்தால்தான் உன் வாழ்க்கை மீண்டும் ஒளிரும். இது கோபம் அல்ல, இது வெறுப்பல்ல, இது உன் ஆன்மாவை பாதுகாக்கும் புத்திசாலித்தனம். மன்னிப்பு கொடுத்தால் நீ பலவீனமாகலாம், ஆனால் மறந்துவிட்டால் நீ சுதந்திரமாகிறாய். பெண்ணே, ஒரு விஷயத்தை மனதில் ஆழமாக பதியவை. உறவு என்ற பெயரில் யாருக்கும் உன்னை உடைக்க உரிமையில்லை. கணவர் என்றாலும் சரி, இரத்த உறவு என்றாலும் சரி, உன் தன்னம்பிக்கையை நசுக்குகிறவன் உன் வாழ்க்கையில் இருக்க தகுதியற்றவன். சாணக்கியர் எச்சரிக்கிறார், வீட்டுக்குள்ளே இருக்கும் எதிரி வெளியே உள்ள எதிரியை விட ஆபத்தானவன். இன்று நீ கேட்ட எல்லா தந்திரங்களும் பழிவாங்க சொல்லவில்லை, சண்டை போட சொல்லவில்லை, உன்னை காப்பாற்ற சொல்லுகிறது. அமைதியாக இரு, ஆனா அடங்காதே. மௌனமாக இரு, ஆனா முட்டாளாக இராதே. பொறுமையாக இரு, ஆனா உன்னை நசுக்க அனுமதிக்காதே. நீ இப்போ உன்னை ஒரு ராணி என்று உணர்ந்தால் நான் ஒரு ராணி என்று கமெண்ட் பண்ணு. ஒவ்வொரு அவமானத்தையும் ஒரு பாடமாக மாற்று. ஒவ்வொரு காயத்தையும் ஒரு சக்தியாக மாற்று. உடைந்த பிறகும் நிமிர்ந்து நடக்கும் பெண்ணை பார்த்தால் எதிரிக்குதான் முதல் பயம் வரும். சாணக்கிய நியதி தெளிவு. சண்டையிடாமல் போரை வெல்வதே உண்மையான வலிமை.